ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட பிளாகரில் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் மாதிரி நம்மளோட சோஷியல் மீடியா லிங்க் எல்லாம் எப்படி கொடுக்கலாங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லித்தர போகிறேன். அதையெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணுறேன். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே. எஸ், பிளாகரில் நம்ம சோஷியல் மீடியா லிங்க் கொடுக்கறதுக்கு நம்ம பிளாகரோட டேஷ்போர்டை முதல்ல ஓப்பன் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், என்னோட டேஷ்போர்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுதான் என்னோட பிளாகரோட டேஷ்போர்டு. இப்போ நம்ம வந்து சோஷியல் மீடியா லிங்க்கை கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்மளோட பிளாகரை முதல்ல ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், என்னோடய பிளாகரோட ஹோம் பேஜ் எப்படி இருக்குங்கிறத முதல்ல பாருங்கள். இதுதான் என்னோடய ஹோம் பேஜ். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம வந்து என்னென்ன மாற்ற போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப்பில் பாருங்கள் நம்மளோட சோஷியல் மீடியா ஐக்கான்லாம் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரியான சோஷியல் மீடியா ஐக்கான்லாம் கொடுத்துருப்பாங்க. இதில் நான் வந்து என்னோட ஓன் சோஷியல் மீடியாவோட லிங்க்கு, சோஷியல் மீடியாவோட ப்ரொஃபைலோட லிங்க் வந்து இப்போ நான் கொடுத்து காட்டுவேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா சோஷியல் பிளக்கின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதுலேயும் அதே மாதிரி சோஷியல் மீடியாவோட ஐக்கான் நிறைய கொடுத்துருப்பாங்க. ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இன்ஸ்டாகிராமு, பின்ட்ரெஸ்ட், யூடியூப் இது மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க. இதில் என்னோட ஏதாவது ஒரு சோஷியல் மீடியாவோட லிங்க் நான் வந்து கொடுத்து காட்டுவேன். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கு, சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த மாதிரியான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கோ இல்லை யூடியூப் சேனலில் வச்சுருந்தா அதோட லிங்க்கு கூட இதில் கொடுக்கலாம். இப்போ நான் வந்து இது எல்லாத்தையும் வந்து நான் கொடுத்து அப்டேட் பண்ணி காட்ட போகிறேன். இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி சோஷியல் மீடியாவோட லிங்க்கை கொடுக்கறதுக்கு நம்மளோட பிளாகரோட டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா லேஅவுட் செக்ஷனுக்கு போகணும். இந்த லேஅவுட் செக்ஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள். அந்த ஏர்னிங்ஸு, பேஜஸ் அந்த செக்ஷனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா லேஅவுட்னு செக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் வந்து இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணது இதில் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு காட்டினேன் பார்த்தீங்களா, அந்த டாப்பில் வந்து சோஷியல் மீடியா ஐக்கான் கொடுத்துருப்பாங்களே, அது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தள்ளி பாருங்கள். இப்போ நான் வந்து ஃபோனில் காட்டுறதால இந்த மாதிரி நம்ம தள்ளி பார்க்குற மாதிரி இருக்கும். இதே நீங்கள் டெஸ்க்டாப்லேயோ இல்லை வந்து பிசி, லேப்டாப் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக காட்டிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சோஷியல் மீடியா ஐக்கானில் எது கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த சோஷியல் டாப்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த செக்ஷனில் கீழே பாருங்கள் ஹெடர் மெனு அட்ஜஸ்ட்னு கொடுத்துருக்காங்களே, இதில் தான் நம்ம வந்து அது வந்து எடிட் பண்ணணும். அதுக்கு அந்த பக்கத்தில் பாருங்கள் பென்சில் சிம்பிள் போட்டு ஒரு ஐக்கான் கொடுத்துருக்காங்களா, இதை கிளிக் பண்ணதும் அந்த சோஷியல் மீடியாவோட பேரும் அதோட லிங்க்கும் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இதுதான் வந்து அந்த சோஷியல் மீடியாவோட லிங்க்கை வந்து நம்ம இங்கே தான் வந்து கொடுக்கணும். இதில் உங்களுக்கு எந்த சோஷியல் மீடியாவில் வேணுமோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். அந்த லிங்க்கை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். ஏதாவது சோஷியல் மீடியா வேணும்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் வந்து அந்த டஸ்ட்பின் சிம்பிள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, குப்பை தொட்டி, அந்த சிம்பிளில் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டெலிட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோட ஃபேஸ்புக் ப்ரொஃபைலோட லிங்க்கை தான் கொடுக்க போகிறேன். அதுக்கு நான் வந்து என்ன பண்ணேன்னா அந்த டஸ்ட்பின் சிம்பிளுக்கு பக்கத்தில் பாருங்கள் பென்சில் சிம்பிள் போட்டு ஒரு ஐக்கான் கொடுத்துருக்காங்களே, இதை கிளிக் பண்ணி அந்த ஃபேஸ்புக்கோட லிங்க்கு, அந்த சைட் யூஆர்எல்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதில் தான் போய்ட்டு நம்மளோட ஃபேஸ்புக் ப்ரொஃபைலோட லிங்க் வந்து பேஸ்ட் பண்ணணும். இப்போ நான் வந்து பேஸ்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் வந்து இந்த மாதிரி கிளிக் பண்ணதும் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா என்னோட அந்த ஃபேஸ்புக் ப்ரொஃபைலோட லிங்க் வந்து நான் இப்போ வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ நான் வந்து சேவ் கொடுத்துடலாம். இதில் வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது வேணாம்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக என்ன பண்ணிடலாம்னா அந்த டஸ்ட்பின் சிம்பிள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதில் உங்களுக்கு வந்து எந்த சோஷியல் மீடியா வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் அந்த டஸ்ட்பின் சிம்பிள் கொடுத்ததும் டெலிட் ஆகிடும். இப்போ வந்து நான் இப்போ இன்ஸ்டாகிராம் வேணும்னு நினைக்கிறேன்னா நான் வந்து அந்த இன்ஸ்டாகிராம் அதில் இருக்கிற அந்த 38 சிம்பிளை கிளிக் பண்ணதும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்டாகிராமோட லோகோ வந்து போயிருக்கும். இப்போ நான் வந்து எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணிட்டேன். என்னோடய ஃபேஸ்புக் ப்ரொஃபைலோட லிங்க்கும் கொடுத்துட்டேன். எனக்கு வேணும்னு நினைக்கிற அந்த சோஷியல் மீடியாவோட ஐக்கானை வந்து நான் இப்போ டெலிட் பண்ணிட்டு இப்போ நான் சேவ் கொடுக்கணும் பாருங்கள். சேவ் கொடுத்ததும் இப்போ பாருங்கள், நான் வந்து என்னோடய பிளாகர் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குங்கிறத. இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணது பாருங்கள், 3 சோஷியல் மீடியா இருந்த இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா 2 சோஷியல் மீடியாவோட ஐக்கான் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நான் வந்து அந்த இன்ஸ்டாகிராம் இதை வந்து நான் இப்போ ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஸ்புக் சிம்பிள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஃபேஸ்புக்கோட ஐக்கான். இப்போ நான் வந்து இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா என்னோடய ஃபேஸ்புக்கோட ப்ரொஃபைல் வந்து ஓப்பன் ஆகும், ரீடைரக்டாகி ஓப்பன் ஆகும். ஸோ இப்படி தான் நீங்கள் உங்களோட ஏதாவது எந்த சோஷியல் மீடியா வச்சுருக்கீங்களோ அதோட லிங்க் வந்து நீங்கள் இப்படி தான் வந்து பேஸ்ட் பண்ணி செட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய சோஷியல் மீடியாவோட ஐக்கான் வந்து நான் இப்போ அப்டேட் பண்ணிட்டேன். அடுத்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த சோஷியல் பிளக்கின்னு ஒன்று காட்டணும் பார்த்தீங்களா, இந்த சோஷியல் பிளக்கின்லேயும் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஃபேஸ்புக்கு, ட்விட்டர் இந்த மாதிரி யூடியூப், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதுலேயே நான் வந்து இப்போ என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா என்னோடய யூடியூப் சேனலோட லிங்க் வந்து நான் இப்போ கொடுக்க போகிறேன். இதில் பாருங்கள் யூடியூப் சேனலோட லிங்க் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபேஸ்புக் வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி தான், அதே மாதிரி தான். நீங்கள் என்ன பண்ணணுன்னா கீழே பார்த்தீங்கன்னா இந்த பிளாகரோட டேஷ்போர்டு அந்த லேஅவுட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் பிளக்கின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த பார்த்தீங்களா சோஷியல் விட்ஜெட்டில் கீழே பாருங்கள் சோஷியல் பிளக்கின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதில் அதே மாதிரி அந்த பென்சில் சிம்பிளை கிளிக் பண்ணி நம்மளோட அந்த ஃபேஸ்புக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதில் போய்ட்டு நம்மளோட ஃபேஸ்புக் ப்ரொஃபைலோட லிங்க் வந்து பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வந்து டாப்லேயே வந்து ஆல்ரெடி கொடுத்துட்டேன். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோடய யூடியூப் சேனலோட லிங்க்கை தான் நான் வந்து இப்போ மாற்ற போகிறேன். அதனால நான் வந்து என்னோடய யூடியூப் சேனல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள்.
இப்போ போய்ட்டு என்னோடய யூடியூப் சேனலோட லிங்க் வந்து நான் இப்போ கொடுக்குறேன் பாருங்கள். ஷேர் கொடுத்து அந்த லிங்க்கை எடுத்துக்கிறேன். லிங்க்கை எடுத்துகிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அந்த டேஷ்போர்டில் போய்ட்டு அந்த யூடியூப்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, கீழே பாருங்கள் லாஸ்ட்டில் யூடியூப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களே, இதில் போய்ட்டு அந்த பென்சில் சிம்பிளை கிளிக் பண்ணி நான் வந்து அந்த சைட் யூஆர்எல்ங்கிற அந்த இடத்துல வந்து என்னோடய யூடியூப் சேனலோட லிங்க் வந்து நான் இப்போ பேஸ்ட் பண்ண போகிறேன் பாருங்கள். ஸோ பேஸ்ட் ஒரு நிமிஷம். இப்போ வந்து நான் என்னோடய யூடியூப் சேனலோட லிங்க் வந்து நான் இப்போ பேஸ்ட் பண்ணிவிட்டேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் இப்போ சேவ் கொடுத்துறேன். சேவ் கொடுத்தது பார்த்திங்கன்னா என்னோடய யூடியூப் சேனலோட லிங்க் வந்து இப்போ சேவ் ஆகிட்டு. ஸோ இப்படி தான் இதில் ஏதாவது வேணாம்னு நினைக்கிறீங்கன்னா, ஏதாவது இப்போ உங்களுக்கு எந்த சோஷியல் மீடியா வேணாம்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் டஸ்ட்பின் சிம்பிளில் கொடுத்து கிளியர் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப அதிகமாக இருக்கிறதால கொஞ்சம் இருக்கிறது நல்லா இல்லை. நான் கொஞ்சம் நீட்டாக வச்சுக்கிறேன். மற்றபடி நீங்கள் வந்து இப்படி தான் உங்களோட யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்கன்னா அதோட லிங்க்கை இப்படி தான் நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணி சேவ் கொடுக்கணும். இப்போ சேவ் கொடுத்ததும் நான் வந்து அப்டேட் பண்ணிவிட்டேன் பாருங்கள். அப்டேட் பண்ணதும் இப்போ நான் மறுபடியும் என்னோடய பிளாகரை வந்து நான் இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டேன். ரெஃப்ரெஷ் பண்ணது போய் பாருங்கள். கீழே போய்ட்டு அந்த யூடியூப் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இப்போ நான் வந்து இதை கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணது என்னோடய யூடியூப் சேனல் ஓப்பன் ஆகும் பாருங்கள். பார்த்தீங்களா, என்னோடய யூடியூப் சேனல் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து இப்படி தான் வந்து உங்களோட பிளாகரில் வந்து உங்களோட சோஷியல் மீடியாவோட லிங்க் வந்து கொடுக்கணும். யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்கன்னா யூடியூப் சேனலோட லிங்க்கும் நீங்கள் இப்படி தான் வந்து கொடுக்கணும். இப்போ நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன சொன்னேன்னா, அந்த கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ்புக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதில் வந்து இப்போ நான் ஃபேஸ்புக் வந்து கொடுக்க போகிறதில்ல. சப்ஸ்கிரைபர்ஸ்னு கொடுத்து ஏதாவது ஒரு வீடியோவோட லிங்க் வந்து நம்மளால் கொடுக்க முடியும். நான் இப்போ வந்து என்னோடய சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோட லிங்க்கை நான் வந்து காப்பி பண்ணிவிட்டேன். இப்போ நான் அதையே வந்து பேஸ்ட் பண்ணி காட்டுறேன். அந்த சப்ஸ்கிரைபர்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல போய்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மளோட அந்த வீடியோட தம்ப்நெயில் ஒன்று செட் பண்ணியிருப்போம்ல, அது வந்து இந்த இடத்துல ஷோ ஆகும். அந்த மாதிரி நான் வந்து இப்போ செட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அதுக்கு நான் வந்து அதே மாதிரி என்னோடய பிளாகரோட டேஷ்போர்டில் லேஅவுட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒன்று சோஷியல் விட்ஜெட்டில் அந்த சோஷியல் பிளேகின்னு ஒன்று கொடுத்தோம் பார்த்தீங்களா, அதுக்கு கீழே பாருங்கள் சைடு பார் ரைட்டுன்னு கொடுத்து பீன்னு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அதுலேயே பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கு சப்ஸ்கிரைபர்ஸுங்கிற அந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த பேஜ் கொடுத்துருப்பாங்க. அது இதுலேயும் போய்ட்டு அதே மாதிரி அந்த பென்சில் சிம்பிளை கொடுங்க. அந்த பென்சில் சிம்பிளை கொடுத்ததும் இதில் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து லிங்க்கை கொடுக்குற மாதிரி இருக்காது, ஒரு சோர்ஸ் கோடை வந்து பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது வந்து எம்பெடட் லிங்க்னு வந்து சொல்லுவாங்க அதை. இதை நீங்கள் வந்து இந்த டேஷ்போர்டில் பார்த்தா மட்டும்தான் அது உங்களுக்கு காட்டும். நார்மல் சேனலில் நீங்கள் வந்து ஷேர் பண்ணி காப்பி பண்ணுற மாதிரி பண்ண முடியாது. இதை நீங்கள் வந்து எம்பெடட் லிங்க் வந்து பிசிலையோ இல்லை லேப்டாப்லேயோ இல்லை வந்து டெஸ்க்டாப்பில் வச்சு தான் அதை நீங்கள் எடுக்க முடியும். நான் வந்து ஆல்ரெடி எடுத்துட்டேன். இப்போ நான் வந்து அதை பேஸ்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் அந்த மாதிரி எம்பெடட் லிங்க்கை நீங்கள் காப்பி பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக பாருங்கள், அந்த ஐஃப்ரேம்னு ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா, ஆரோ மார்க் போட்டு ஐஃப்ரேம் ஸ்டார்ட் ஆகலை, இதுலேருந்து தான் காப்பி பண்ணணும். நீங்கள் ஃபுல்லாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடக்கூடாது. இதுலேருந்து கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஐஃப்ரேமில் ஆரம்பித்து இந்த ஐஃப்ரேமில் முடியணும். அந்த இடத்த மட்டும் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நான் காப்பி பண்ண அந்த எம்பெடட் லிங்க்கை வந்து நான் இப்போ கொடுக்குறேன் பாருங்கள். என்னோடய அந்த பர்டிகுலர் வீடியோவோட எம்பெடட் லிங்க்கை தான் நான் கொடுத்துருக்கேன். எந்த லிங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம், எந்த வீடியோனா இந்த ஃபஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம சேனலில் ஃபஸ்ட்லேயே இருக்கும் பாருங்கள், இந்த வீடியோவோட லிங்க்கை தான் எம்பெடட் லிங்க்கை தான் நான் இப்போ காப்பி பண்ணியிருந்தேன். அதை தான் நான் வந்து இப்போ கொடுக்க போகிறேன். கொடுத்துட்டு ஆல்ரெடி இப்போ பாருங்கள், எம்பெடட் லிங்க் வந்து நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். பேஸ்ட் பண்ணதும் இப்போ நான் வந்து சேவ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சேவ் பண்ணது பார்த்திங்கன்னா இதுவும் இப்போ வந்து அப்டேட் ஆகிட்டு, இப்போ நான் இதை வந்து மறுபடியும் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு இப்போ நம்மளோட பிளாகரை நான் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். ஒரு நிமிஷம், இந்த சேவ் ஆகிட்டுருக்கு. ஓகே, நம்ம செட் பண்ண சேவ் பண்ண அந்த எம்பெடட் லிங்க் வந்து இப்போ பேஸ்ட் ஆகிட்டு அப்டேட் ஆகிருக்கும். இப்போ நான் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குங்கிறத. ஓகே, அவ்வளோதான். இப்போ நான் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன். ரெஃப்ரெஷ் பண்ணது கீழே பார்த்தீங்கன்னா இந்த பார்த்தீங்களா சப்ஸ்கிரைபர்ஸுங்கிற அந்த இடத்துல நம்ம சூஸ் பண்ண நான் சொன்ன அந்த பர்டிகுலர் வீடியோவோட லிங்க் வந்து நான் கொடுத்ததும் இதை பாருங்கள், அந்த வீடியோவோட தம்ப்நெயில் காட்டுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணணும். நீங்கள் ஒரு பிளாகரில் நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொடுங்க. ஒரு ஃபேஸ்புக் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ஃபேஸ்புக்கோட லிங்க்கையும் நீங்கள் வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி தான் அதே மெத்தட் தான் ஃபேஸ்புக்குங்கிற இடத்துல இப்போ சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த இடத்துல வந்து அந்த எம்பெடட் லிங்க் வந்து கொடுத்தோம். ஃபேஸ்புக்குங்கிற இடத்துல நீங்கள் அந்த ஃபேஸ்புக்கோட லிங்க் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அவ்வளோதான், மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. இப்படி தான் கைஸ் நீங்கள் உங்களோட பிளாகரில் உங்களோட சோஷியல் மீடியாவோட
லிங்க் வந்து இப்படி தான் கொடுக்கணும். ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் நிறைய இடத்துல இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். டாப்லேயும் கொடுத்துக்கலாம். டாப்பில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் கொடுத்துருந்தேன். அடுத்து அந்த சோஷியல் பிளாகிங் இடத்துல யூடியூப் சேனலோட லிங்க் கொடுத்துருந்தேன். இதில் நீங்கள் வேறு எதுவும் வச்சுருக்கீங்கன்னா ஃபேஸ்புக் மட்டும் இல்லாமல் ட்விட்டரு, இன்ஸ்டாகிராமு, பின்ட்ரெஸ்ட் இந்த மாதிரி வச்சுருந்தாலுமே நீங்கள் அதையும் கொடுத்துக்கலாம். லிங்க்டின் இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இந்த வீடியோ சொன்ன மாதிரி தான் நீங்கள் உங்களோட சோஷியல் மீடியாவோட லிங்க் கொடுக்கணும். நீங்கள் எந்த சோஷியல் மீடியா வச்சுருந்தாலும் சரி அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். சரி, ஓகே. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இதில் உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சொல்யூஷன் சொல்கிறேங்க. சரி, ஓகே. இந்த வீடியோவில் அவள் தான். நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.